சாட்டர்டே ரொம்பவுமே குளிரா இருக்கு. டெம்பரேச்சர் மைனஸ் டிகிரில தான் இருக்கு. என்னதான் குளிரா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு பிடிக்காதுன்னு நாங்க வெளியில கிளம்பிட்டோம். போற வழியெல்லாம் ஸ்னோ இந்த மாதிரி தான் படிஞ்சிருந்தது. உருகுற ஸ்டேஜ்ல இருந்தது. ஏன்னா இன்னைக்கு தான் டெம்பரேச்சர் 0 டிகிரிக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் மைனஸ்ல இருந்துச்சு. இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு என் பாப்பா பாதிலே என் கையில கொடுத்துட்டா. போற வழியிலேயே டஸ்ட்பினை தேடிட்டே போனா ஒரு வழியா டஸ்ட்பின்ல போட்டாச்சு. என்னதான் டெம்பரேச்சர் மைனஸ் டிகிரில இருந்தாலும் இந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்களா கொஞ்சம் கூட குளிர பொருட்படுத்தாம அந்த விளையாண்டிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ஸ்னோ பெய்யுது மைனஸ் டிகிரில இருக்குன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் தடை செய்யவே மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மெஷினை வச்சு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ற இடத்தையுமே நல்லா ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லா ஐஸ், அப்படியே ஐஸ் கட்டி பளிங்கு மாதிரி மாத்திட்டாங்க. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றது. நானும் என் பாப்பாவோட சேர்ந்து ஐஸ் ஸ்கேட்டிங் போறேன்னு சொல்லி இந்த ஷூ எல்லாம் மாட்டிட்டேன். பார்த்தா இந்த மாதிரி இருந்தது ஷூ. இந்த ஸ்கேட்டிங் ஷூவை போட்டுட்டு நார்மல் தரையில நடக்கிறதே கஷ்டம் தான். நான் உள்ள வழுக்கிற தரையில இப்படித்தான் நடக்க போறேனோ. புளியங்குளத்து புலி, இளம்பத்திலே சிங்கம், புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? உள்ள போன உடனே பயங்கரமா வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட பாப்பாக்கு கூட சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அவ நிறைய வாட்டி பொத்துன்னு விழுந்துட்டே இருந்தா கூட அதுல இருக்க இன்ட்ரெஸ்ட்னால அவ வந்து விழுந்தா கூட எந்திரிச்சு விளையாண்டுட்டே இருந்தா. இந்த வீடியோல உங்களால பார்க்க முடியும். அவ விழுந்தது வந்து பாத்தீங்கன்னா 20-30 தடவை விழுந்திருப்பா. நான் இந்த வீடியோல காட்டிட்டு இருக்கிறது ரொம்ப கம்மி தான். ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்க நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இது சம்மர்ல எல்லாம் இருக்காது, விண்டர்ல மட்டும் தான் இருக்கும். சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உள்ள வந்தோம் அப்படின்னா உள்ள நடுவுக்கு வரதே ரொம்ப கஷ்டம். நான் ஓரத்துலதான் ரொம்ப நேரமா நடந்துட்டு இருந்தேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. 3 ரவுண்டு வரைக்குமே ஓரத்திலேயே புடிச்சுதான் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் தைரியம் வந்து தள்ளி வந்தேன், உடனே விழுந்துட்டேன். எந்திரிக்க கூட முடியல. ஏன்னா ஊனி எந்திரிச்சோம் அப்படின்னா திரும்ப வலுக்குது. போனா போதும்னு அங்க இருக்கிறவங்க கை கொடுத்து என்ன ஹெல்ப் பண்ணி எழுப்பி விட்டாங்க. இங்க நடுவுல வந்து பிடிக்காம பண்றதே பெரிய டாஸ்கா தான் இருந்துச்சு. 1.5 மணி நேரம் அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செம்ம டயர்டு. ஏன்னா கை காலு உடம்பெல்லாம் பயங்கரமா வலிச்சது. என்னோட பாப்பா பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு. பயங்கர டயரிங்கான ஸ்போர்ட்ஸ் தாங்க இது.